வயசு இருக்கே அப்படிதானே பேசுவாங்க அந்த வயசுல. இப்போ இந்த வயசுல நம்ம படுத்துக்கும் போது தான் நம்ம ஒரு குழந்தை பெத்துக்கலையே, பெத்திருந்தோம்னா நமக்கு இப்போ துணை கிடைக்குமே, தோளுக்கு மேல கிடைக்குமே. அவங்க அம்மா பேச்சை கேட்டு இப்போ நான் நல்லா திட்டுறேன். கொடுங்க அவர்கிட்ட கொடுங்கம்மா. நான் பெத்த மூத்த பையன், எல்லா பெண்களுக்கும் என் வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் கடமையை செய்யணும் ஒரு தாய் எதிர்பார்க்கறதுல இருக்கக்கூடிய நியாயம் வேற. ஆனா நீங்க ஒரு குழந்தைக்கு அப்பாவாகும்போது அதை ஏன் வேண்டாங்கிற ஒரு முடிவை வேண்டாம்னு எடுக்கல சார். எங்க அப்பா வந்து 84 ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வரும்போது நான் கல்ஃப்ல இருந்தேன். 24,000 ரூபாய் எடுத்துன்னு வந்தார். அப்போ என் கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். 6 பேரில் ஒரு அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, மற்றவங்களாம் கல்யாணம் ஆகல. 85 கல்யாணம் பண்ணேன், இல்லை லவ் மேரேஜ் பண்ணேன். ஓகே, இவன் முஸ்லீமு, நான் இந்து. ஓ, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரியத்தில் நான் இருந்தேன். ஒரு பையனா உங்க கடமையை நீங்க செய்யணும்னு விருப்பப்பட்டதை நான் மதிக்கிறேன், அதை நான் பாராட்டுறேன். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை தேவை அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒரு குழந்தை உருவாகும் போது இதை ஏன் நீங்க அபார்ஷன் பண்ண சொல்லி? நான் சொல்லல. அவங்க தானே சொன்னாங்க. எங்க அம்மா இவங்கள்ட்ட தனியா பேசியிருக்காங்க போது, எனக்கு தெரியாது. இவ சொல்லல என்கிட்ட, நான் மறைச்சிட்டா. கழிச்ச பிறகு தான் சொன்னா, அதுக்கப்புறம் தான் சொல்றேன். இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னதால தான் நான் படிக்கட்டுல கீழே வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை, இன்னைக்கு அவங்க வாரிசுகள் எல்லாம் செட்டில் ஆகணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட வழியா இருக்குன்னு நான் கேட்குறேன். ரொம்ப 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 இப்போ வேதனை ஆகுது. ஏந்தம்மா அவ உடம்பு சரியில்லை, படுத்துட்டா, கை கால் ஊந்துடுச்சு. இந்த ஷாக் ஆகி, இந்த பணம் ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சு எனக்கு, அது ஷாக் ஆகிட்டா. ஷாக் ஆகி இந்த உடனே நான் சொன்னேன், நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் உன்னை காப்பாற்றுறேன், நடக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி கேரளா கிட்டன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்ட் ஆகிட்டா. இப்போ ஓரளவு நல்லா இருக்கான்னா, நான் வந்து கார் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து அங்கேருந்து வந்து ஒரு கார் பிஸ்னஸ் பண்ணேன். இப்போ எங்கள் லைஃப் நல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகுது. நீங்கள் அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லையா அந்த நேரத்தில்? அவர் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் இப்போ எத்தனை வருஷங்க கடந்துடுச்சு, பழைய நினைவுகள்லாம் மறந்துட்டு இருக்கோம். நீங்கள் குழந்தை பெற்றுக்காம மற்றவங்களெல்லாம் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு செட்டில் பண்ணீங்க இல்லையா? ஆமாம். அவங்க எவ்வளவு நன்றியோடு இருக்காங்க இன்னைக்கு? அப்படியெல்லாம் ஒரு நன்றி இல்லை. இன்னும் செஞ்ச, இன்னும் செய்யல, இன்னும் நிறைய கேப் இருக்குது செய்கிறதுக்கு. எப்போ செய்வேன்? ஒருத்தருக்கும் கம்பெனியும் கடையும் வச்சு கொடுத்துருக்காரு அவங்க பிழைக்கிறதுக்கு. ரயில்வேல வேலை செய்கிறேன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணான், ஏமாற்றிட்டான். இவனுடைய பணம் எல்லாம் லாஸு. வீட்டில் காலாண்டை வந்து படுத்துக்கிட்டான். நாங்கள் புறப்படும் போது நீ கடை வச்சு தான் கொடுக்கணும்னு வந்து படுத்துக்கிட்ட உடனே இவர் அம்மாவும் அழுகுறாங்க. உடனே நகை எல்லாம் வச்சு ஏதோ கடை வாங்கி அந்த கடை வச்சு கொடுத்து இன்றைக்கி அந்த கடையில் தான் சாப்பிட்றான் அவன். அதை கூட இவங்க போய் நின்றா எவ்வளோ செய்யணும்? செஞ்சவங்க மனசாட்சி இருந்தால் செய்யணுமா இல்லையா? நீ என்ன செஞ்சுட்ட, நான் என்ன வாழ்கிறேன்னு இப்போ பேசுகிறாங்க சார். அது ரொம்ப மனசால் ரத்த கண்ணீர் வருது எங்களுக்கு. உறவு முறைகள்லையும் பணம் கொடுத்து அடிக்கடி நம்ம மொய் எழுதி கொண்டு அவங்களுக்கு சீர் வச்சாதான் நமக்கு உறவு, இல்லைன்னா நம்ம கடை தெருவு. நாங்கள் பாடி கூட சரி வீட்டுக்கு வராது, டொனேட் பண்ணிட்டோம். நாங்கள் இறந்துட்டா கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்கள் உடம்பு டொனேட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதிட்டோம். கண் தானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம்னு நாங்கள் 2 பேருமே மனசார. ஏன்னா இந்த உறவுங்க வந்துட்டு போலி நாடகம் அழுது, போலி அழுகி போன பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சு அது செஞ்சு இது செஞ்சு முறை செய்யணும், இதில் வந்து ஒரே கலாட்டா பண்ணுவாங்க.